கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. கார்த்தி வந்து எப்படி சாமி சிலையை வந்து அவங்க மீட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அந்த கதையை இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. கார்த்தியும் பார்த்தோம்னா சிவனாண்டி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் வந்து அந்த லாட்ஜில் இருந்து அதுக்கு முன்னாடியே வந்து கார்த்தி வர விஷயம் தெரிஞ்சு அவங்க வந்து சாமி சிலையை வந்து குருமூர்த்தியில் கொடுத்து அனுப்பிடுறாங்க. அடுத்ததுக்கு கார்த்திக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ மயில் வாகனமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க கார்த்தி இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து சாமுண்டி சொல்லி தான் காட்டுறாங்க. அவங்களும் ரொம்ப பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ரேவதிக்கும் வந்து பாட்டிக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் இன்னொரு பக்கம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கார்த்தி வந்து சாமி சிலையை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். என்னெல்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதி வந்து அவங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த லாட்ஜில் தான் வந்து சாமி சிலையை வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரேவதி வந்து சொல்கிறத கேட்டுட்டு கார்த்திக் உடனே அந்த லாட்ஜுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா சந்திரகலா முத்துவேலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ முத்துவேல் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சந்திரா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஃபோன் பண்ணேன் திரும்பவும் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும் இல்லை மாமா நான் இப்போ தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே முத்துவேல் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனது யார் அப்படிங்கும்போது தெரியலையே. அப்போ வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக யாரோ தான் என் மொபைலை வந்து எடுத்து இந்த மாதிரிக்கு பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் நீங்கள் உடனடியாக அங்கேருந்து கிளம்பிடுங்க அந்த கார்த்திக் கண்டிப்பாக அங்கே தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து முத்துவேல் வந்து இந்த விஷயத்தை சிவனாண்டிக்கிட்டேயும் குருமூர்த்தி சொல்லுதாங்க. இப்போ நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாதுங்கிறது கிளம்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வரும்போது பார்த்தோம்னா கார்த்தியும் மயில் வாகனமும் காரை விட்டு இறங்குறாங்க. ஐயோ பாரு மகனே அவன் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சித்தப்பா நம்ம வேறு வழியோட போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் வேறு வழியோட வராங்க. அப்போ கார்த்தியும் மயில் வாகனமும் அவங்கள தேடி மேலே ரூமுக்கு போகும்போது அப்போ குருமூர்த்திட்ட சொல்கிறாங்க நீ சீக்கிரமாக கிளம்பி போயிரு நாங்களும் போயிருது அப்படிங்கும்போது குருமூர்த்தியும் வந்து சாமி சிலையோட அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி மயில் வாகனமும் மேலே ரூமில் வந்து தேடி பார்க்குறாங்க. அவங்க கிளம்பிட்டாங்க பொழுக்கு. ஆக மொத்தத்தில் நம்ம வரக்கூடிய விஷயம் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சுதான் அவங்க கிளம்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கீழே இறங்கி வராங்க. அப்போ கார்த்திக்கு சந்தேகம் வருது நம்ம வரும்போது ஒரு சிவப்பு கலர் கார் இருந்தது இப்போ அந்த காரை காணலையே அப்போ அநேகமாக அந்த காரில் தான் அவங்க கிளம்பி போயிருக்கணும் அப்படிங்கும்போது இப்போ என்ன கார்த்தி பண்ணுறதுக்கு கையில் கிடச்சவங்களே நம்ம விட்டுட்டோமே நம்ம கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்திருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம பிடிச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கார்த்தியும் மயில் வாகனமும் வந்து காரில் ஏறி போயிட்டுருக்குறாங்க. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாங்க சிவப்பு கலர் காரில் தானே போயிருக்கிறாங்க அந்த காரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியாது அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து அவங்க வேறு காரில் கூட அவங்க மாறி போயிருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு வேளை கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க டவுட் பட்டு அவங்க வந்து காரை கூட அவங்க மாற்றிருக்கலாம் அப்படிங்கவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு எப்படி நம்ம அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி ரொம்பவே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ராஜராஜன் வராங்க. என்ன ஈஸ்வரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் உங்க அம்மா தான் உங்க அம்மாவால தான் இவ்வளோ பிரச்சனை நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம அந்த கோயிலுக்கு போக வேண்டான்னு ஆனால் வந்து கூப்பிட்டு பாருங்க இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் நம்மளை மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ராஜராஜன் சொல்றாங்க நீ கவலைப்படாத ஈஸ்வரி அதுதான் நம்ம மாப்பிள்ளை போயிருக்காருல கண்டிப்பாக வந்து சாமி சிலையை மீட்டு கொண்டுட்டு வந்துருவார் அப்படிங்கவும் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க என்ன இருந்தாலும் சரிதான் இப்போ அந்த கிழவியோட கதையே முடிய போகுதுன்னு இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ராஜராஜன் சொல்றாங்க நீ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காது அம்மாவுக்கு அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அப்படிங்கவும் நான் தான் தலைப்பாடு அடிச்சுக்கிட்டேன்னு இந்த பிரச்சனைக்கெல்லாம் போக வேண்டான்னு ஆனால் உங்கள் அம்மாவால் தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு வந்து நிற்கிது இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரிக்கு நடந்துச்சுன்னா அந்த பழிபாவமும் நம்ம குடும்பத்தை தானே வந்து சேரும் அது உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே வழக்கம் போல சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. அப்போ சந்திரகலா வந்து கொஞ்சம் கூட ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ராஜராஜன் சொல்றாங்க இங்க சந்திரா நீ பேசாம இருக்க மாட்டியா அவளே ஏற்கனவே வந்து டென்ஷனோட பேசிட்டு இருக்கிறா இல்லை நீ வேற வந்து இன்னும் கூடுதலாகிட்டு இருக்காது அப்படிங்கவும் ஆமாம்மா எப்போ பார்த்தாலும் என் வாயை மட்டும் அடைச்சிருங்க நான் சொல்லும் போதெல்லாம் கேட்காம என்னை அடிக்கலாம் செஞ்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்களா இந்த பிரச்சனை எங்கே போய் நிற்குதுன்னு அந்த கிளவி வந்து நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கும் போதே நான் சொன்னேன் ஆனால் யார் என் பேச்சை கேட்குறா முன்னாடிலாம் அக்கா நான் சொன்னா கேட்பா ஆனால் இப்போம்லாம் அவளும் வந்து ரொம்பவே மாறிட்டு அப்படிங்கும்போது இங்கே பாரு சந்திரா நானே வந்து ரொம்ப எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறேன் இதில் நீயும் வந்து ஏதாவது பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா சந்திரகலா முத்துவேலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆமாம் மாமா என்ன ஆச்சுது அப்படிங்கும்போது இங்கே பாரு மருமகளே நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் கணக்கச்சிதமாக நம்ம நினைச்ச மாதிரிக்கே நடந்து போச்சுது நல்ல வேலை கரெக்டான இடத்துக்கு நீ ஃபோன் பண்ணுன நீ மட்டும் ஃபோன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து கார்த்திகிட்ட நம்ம எல்லாருமே மாட்டிக்கிடுவோம் ஆனால் நீ ஃபோன் பண்ணனால தான் நல்ல வேலையை நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் இன்னும் எந்த கவலைப்பட வேண்டாம் குருமூர்த்திட்ட நம்ம வந்து அதை கொடுத்தாச்சுது அதே மாதிரிக்கு அவனும் வந்து நம்மளுக்கு 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுது இதுக்கு மேலே அவன்
அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சந்திரகலா சொல்கிறாங்க, ஆமாம் மாமா நல்ல வேலையா, ஆனால் என் ஃபோனில் இருந்து யார் உங்களுக்கு பண்ணினாங்கன்னு தான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சரி என்னனாலும் நடந்திருக்கட்டும், ஆனால் இப்போ என்னமோ வந்து நம்ம நினச்சது தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து பார்த்தோம்னா வந்து முத்துவேலும் சிவனாண்டியும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. எங்கள் பக்கம் வந்து பாட்டியை தான் காட்டுறாங்க. அப்போ பாட்டி வந்து அவங்க சாமி ஃபோட்டோக்கு முன்னாடி நின்று அவங்க வந்து கண்கலங்கிட்டு இருக்கிறாங்க. கடவுளே எதுக்காக வந்து என் குடும்பத்துக்கு இப்படி சோதனைக்கு மேலே சோதனை தந்துக்கிட்டே இருக்கிற, இத்தனை வருஷமாக நடக்காத இந்த கும்பாபிஷேகம் என் பையன் கையால் தான் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு இதுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இதுக்காக என் பேரன் எவ்வளோ கஷ்டப்பட்டான், கடைசியில் எல்லாம் ஒன்று கூடி வரும்போது இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுதே, எல்லா சோதனையும் உங்ககிட்ட வந்து நாங்கள் முறையிடுவோம், இன்றைக்கி நீயே காணாமல் போயிருக்கிற, என்ன நடக்க போதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே என்ன பிரச்சனைனாலும் அது எனக்கு கூடு, ஆனால் என் குடும்பத்துக்கோ என் மகனுக்கோ மருமகளுக்கோ என் பேரனுங்களுக்கோ பேத்திகளுக்கோ கொடுக்காது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கும்போதே அப்போ அங்கே தீபாவதி வராங்க. உடனே பாட்டி நான் நடந்ததெல்லாம் நான் வந்து கேள்விப்பட்டு தான் பாட்டி வாரேன், என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எல்லாம் என்னத்தை சொல்கிறதுக்கு எல்லாம் தலையெழுத்து தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ நவீனும் அவங்க துர்காவும் வராங்க. பாட்டி நாங்கள் இப்போ தான் வந்து எல்லாம் கேள்விப்பட்டு நாங்கள் வாரோம் பாட்டி, இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது வேறு என்னம்மா பண்ணுறதுக்கு, நான் ஒத்துக்கலைன்னா அப்புறமா உங்கள் அம்மாவை தான் அந்த மாதிரிக்கு வைப்பேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் இந்த மாதிரி நான் ஒத்துக்கிட்டேன், எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மற்றபடி இங்கே யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ துர்கா சொல்கிறாங்க, அதுதான் கார்த்தி மாமா வந்து சிலையை மீட்டு கொண்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்காருல, அவர் என்ன சொன்னாலும் கரெக்டாக அவர் செய்வார், அதனால நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு எதுவும் தப்புலாம் நடக்காது பாட்டி அப்படின்னு சொல்லும்போது நானும் அதை தான் நினச்சிட்டு இருக்கிறேன், எப்படியும் என் பேரன் வந்து மீட்டு கொண்டுட்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தீபாவளி வந்து அப்போது கார்த்தி தான் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்னம்மா நீ வேற வந்து இந்த மாதிரிக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கிற, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ பாட்டி இப்போ வேற கோவத்தில் இருக்கிறாங்க, நான் வேற கேட்டு இந்த மாதிரிக்கு உசுப்பேத்தி விட்டுட்டேன் போலுக்க, ஆனால் எப்படியாவது இந்த பிரச்சனையை வச்சு பாட்டியோட உண்மையான பேரை யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு தீபாவளி ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா விருமனை தான் காட்டுறாங்க. அப்போ சிவனாண்டிட்டையும் முத்துவேல்ட்டையும் வந்து விருமன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இன்னும் ஒன்றும் ஆகாது, எல்லாம் நம்ம நினச்ச மாதிரிக்கே நடந்து போச்சுது, அவ்வளோதான் அந்த கிளையோட கதை முடிஞ்சு போச்சு தான் அப்படின்னு சொல்லவும் கார்த்தியால் கண்டிப்பாக வந்து சிலையை மீட்டு கொண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே விருமன் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ இந்த சாம்பிசியோட குடும்பம் நாளையோட கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்து மயில்வாகன் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி இப்போ என்ன பண்ணுறதுக்கு, டைம் போய்கிட்டே இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ கார்த்தி உடனே காரை நிறுத்துறாங்க. நிறுத்தினதுமே மயில்வாகனை கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன கார்த்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை நம்ம இப்படியே போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து சாமி சிலையை மீட்க முடியாது அப்படிங்கவும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கார்த்தி உடனே வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தோம்னா நேராக காளிமாலோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போனதுமே கதவு தட்டவும் அப்போ சிவனாண்டியும் முத்துவேலு தான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காளிமால் வந்து கதவை திறக்கிறாங்க. திறந்ததுமே கார்த்தி மயில்வாகனும் அங்கே நிற்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுமே காளிமால் வந்து என்ன நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க, ஓஹோ சாமி சிலையை காணலையே, என்ன என் வீட்டில் வந்து சோதனை பண்ணுறதுக்காக வந்திருக்கிறீங்களா அப்படிங்கவும், சாமி சிலை உங்கள் வீட்டில் இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே காளிமால் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாம் சாமி சிலையை யாருக்கிட்ட கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கும்போது இங்கே பாரு ஒன்றால் முடிஞ்சால் நீ கண்டுபிடிச்சிக்க அப்படின்னு காளிமால் வந்து அசால்ட்டாக பேசவும் உடனே பார்த்தோம்னா மயில்வாகனை வந்து ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து அவங்க காளிமால் கழுத்தில் வைக்கிறாங்க. வச்சதுமே இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத காளிமால் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா உன் கதையை முடிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே காளிமால் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா காளிமால் வந்து நடந்த எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க. இது கேட்டதுமே காளிமாலை பற்றி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு நாங்கள் இங்கே வந்ததையோ போனதையோ ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா மயில்வாகனத்தை அழைச்சிக்கிட்டு நேராக குருமூர்த்தி அங்கே இருக்கிற இடத்துக்கு போயிருந்தாங்க. போனதுமே அவங்க வந்து சாமி சிலையை வந்து மீட்டு கொண்டுட்டு வராங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் இவ்வளோ நேரம் ஆச்சுது உங்கள் பேரனை காணலை, அதனால நம்ம செய்யக்கூடிய அந்த சடங்குகளை செஞ்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தது பார்த்தோம்னா அவங்க பாட்டியை வந்து குழிக்குள்ளே இறக்குறதுக்காக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்க கார்த்தி சாமி சிலையோட வரவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதாவது விருமன் சிவனாண்டி முத்துவன் எல்லாருமே அதிர்ச்சி அடையவும் அடுத்தது இவன் கையில் எப்படி சாமி சிலை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியோடு இருக்கும்போது காளிமால் வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணினதுமே என்ன காளியம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலு கேட்கும்போது எல்லாமே கெட்டு போச்சுது, இந்த கார்த்தி வந்து சாமி சிலையை மீட்டு கொண்டு வந்துட்டானான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. எப்படி ஆகும்னு சொல்லி கேட்கும்போது உடனே நடந்த விஷயத்தெல்லாம் காளிமால் சொல்கிறாங்க. இது கெட்டதுமே சிவனாண்டியும் முத்துவேலும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே நேரத்தில் பாட்டி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. என் பேரை சொன்ன வாக்க கண்டிப்பாக அவன் காப்பாற்றிடுவான்னு எனக்கு தெரியும், பார்த்தீங்களா அவன் சாமி சிலையை மீட்டு கொண்டு வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே தீபாவளி வந்து அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க.
பாட்டியோட உண்மையான பேரை அந்த கார்த்தி தானா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவதி வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி எல்லாருமே வந்துருந்தாங்க. வந்ததுமே வந்து கார்த்தி சாமி சிலையோட இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ பிரச்சனை முடிஞ்சதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்படவும், அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க பாட்டியும் ரேவதி எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், சாமி சிலை எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே உடனே வந்து கார்த்தி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியோ சாமி சிலையை நீங்கள் மீட்டு கொண்டுட்டு வந்துட்டீங்க, அப்படி மட்டும் நீங்கள் கொண்டுட்டு வரலன்னா என்ன நடந்திருக்குன்னு நினைக்கும் போதே ரொம்பவே பயமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. அப்போ உடனே வந்து கார்த்தி சந்திரகலா சிவனாண்டி முத்துவேலுக்கிட்ட போகிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.